ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பேக்கிங் ஆர்டர்ஸ் எதுவுமே இல்லை. அண்ட் வீட்லேயும் வந்து பஃப் பண்ணி தர சொல்லி ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. சரி, இன்றைக்கி சண்டே எல்லாருமே வீட்டில் இருப்பாங்க. ஸோ வந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி காமனாக எக் பஃப் பண்ணிடலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி சண்டே வீக்கெண்டுன்றனால எல்லாருமே வந்து லேட்டாக தான் எழுந்திரிச்சிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது தம்பி வந்து ரொம்ப நாளாக வந்து இந்த ஜாப்பனீஸ் ஃப்ளஃபி ஆம்லேட் வந்து கேட்டுட்டு இருந்தான். என்கிட்ட பீட்டர் இல்லைன்றனால நான் அது வந்து ஸ்கிப் பண்ணிகிட்டே இருந்தேன். சரி, ஓகே, இன்றைக்கி வந்து ஜாப்பனீஸ் ஃப்ளஃபி ஆம்லேட்டே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். இதுக்கு பார்த்திங்கன்னா ஆக்சுவலி பீட்டர் வந்து நெசசரி கிடையாது, நம்ம விஸ்க் வச்சே கூட பண்ணலாம். பட் விஸ்க் வச்சு பண்ணோன்னா நம்ம ரொம்ப நேரம் பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு வந்து அந்த எக்கோட வந்து ஸ்டிஃப் பீக் வந்து கிடைக்காது. ஸோ நம்ம பீட்டர் யூஸ் பண்ணோன்னா நமக்கு கன்சிஸ்டன்சி இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் மொத்தம் வந்து 4 எக் எடுத்திருந்தேன். இந்த ஆம்லேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக் ஒயிட் தனியாக யோக் தனியாக செப்பரேட் பண்ணிவிட்டு எக் ஒயிட்டை வந்து நல்லா ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் நம்ம பீட்டர் யூஸ் பண்ணி பீட் பண்ணிக்கணும். இந்த ஆம்லேட் பார்த்திங்கன்னா ஒரு பீரியடில் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது. நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க, நிறைய பேர் வந்து வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஆம்லேட் நீங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருந்தீங்க, இதோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ பீட்டரில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 ஸ்பீடில் வச்சு தான் பீட் பண்ணியிருந்தேன். நான் வந்து ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணவே இல்லை. அண்ட் பார்த்தீங்கன்னா எக் ஒயிட் மட்டும்தான் வச்சு நான் பீட் பண்ணியிருந்தேன். அதில் சால்ட் எதுவுமே வந்து நான் ஆட் பண்ணவே இல்லை. ஸோ ஸ்லோவாக பீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஸ்டிஃப் பீக் கிடைக்கும். ஒன்ஸ் வந்து ஸ்டிஃப் பீக் கிடச்சிச்சின்னா நீங்கள் வந்து பீட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமும் நம்ம பீட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது வந்து ஓவர் பீட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து ஒரு பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி வந்து செக் பண்ணணுன்னா நீங்கள் பவுலை வந்து அப்படியே திருப்பி பாருங்கள், அது கொஞ்சம் கூட கீழே விழாமல் இருக்கும். அதுதான் வந்து பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து நம்ம பவுலை வந்து லைட்டாக டேப் பண்ணால் அது எவ்வளோ அழகாக ஜிக்லி ஆகுது பாருங்கள். இது பார்க்குறதுக்கு அப்படியே வந்து ஒரு க்ளவுட் மாதிரி இருந்தது. இப்போ வந்து நம்ம செப்பரேட் பண்ணி வச்சுருந்த யோக்கில் வந்து நம்ம தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஸோ சால்ட் ஆட் பண்ணும்போதே நீங்கள் வந்து ஒரு பிஞ்ச் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அந்த எக்கோட ஸ்மெல் வந்து நமக்கு இருக்காது. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த எக்கோட ரா ஸ்மெல் வந்து பிடிக்காதுல்ல. ஸோ கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து நம்ம ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சுருந்த எக் யோக் வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஸோ எக் யோக் சேர்த்ததும் நம்ம இதில் வந்து கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது வந்து ஒரு 50% குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணால் போதும். ஃபுல்லாக குக் ஆகணும்னு கிடையாது. இப்போ ஒரு 50% குக் ஆனதும் நம்ம வந்து இதில் வந்து எக் ஒயிட் சேர்த்துக்கலாம். இது வந்து மோஸ்ட் சாட்டிஸ்ஃபையிங் பார்ட்னே சொல்லலாம். ஆக்சுவலி எவ்வளோ ஜிக்லியாக இருந்தது தெரியுமா? லைட்டாக நம்ம வந்து இந்த ஸ்பேச்சுலால் எடுக்கும் போதே வந்து அது பிரேக் ஆகிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருந்தது. எனக்கு இது வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக இருந்தது. ஸோ நம்ம பீட் பண்ணி வச்சுருந்தா மொத்த எக் ஒயிட்டும் சேர்த்துட்டு நம்ம ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி மேலே வந்து ஸ்மூதன் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம தேவையான அளவு சால்ட் சில்லி பவுடர் சேர்த்துட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணால் நல்லா நமக்கு வந்து ஃப்ளஃபியான ஒரு ஆம்லேட் கிடைக்கும். ஸோ நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறதுக்குள்ளே அம்மா வந்து மார்க்கெட் போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னாங்க. இன்றைக்கி சண்டேயில் நிறைய பேர் வந்து நான்வெஜ் வாங்க வருவாங்க. ஸோ ரஷ்ஷாக இருக்கும். மார்னிங் சீக்கிரமாக போகணுன்னா நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ அம்மா வர்றதுக்குள்ளே நம்மளுக்கு இந்த ஆம்லேட்டும் ரெடி ஆகிடும். ஸோ ஒன்ஸ் அம்மா வந்ததும் நம்ம சூடாக சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். ஸோ ஜாப்பனீஸ் ஃப்ளஃபி ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ ஃப்ளஃபியாக ஜிகிலியாக இருந்தது. லிட்ரலி அது பார்க்குறதுக்கு ஒரு க்ளவுட் மாதிரி இருந்தது. நீங்களே பாருங்கள் அது எவ்வளோ ஜிகிலியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அம்மா வந்ததும் அம்மாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பஃப் ஷீட் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா பஃப் ஷீட் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ பஃப் ஷீட் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு வந்து 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் தேவைப்படும். மைதா, சால்ட், வாட்டர். ஸோ பார்த்தீங்கன்னா மைதா வந்து நான் 2 கப் எடுத்திருந்தேன். சால்ட் வாட்டர் வந்து நம்ம தேவைக்கேற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ 70 கிராம் பட்டர் வந்து நான் ஆல்ரெடி மெஷர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ வந்து ஒர்க் டேபிள் வந்து ஃபஸ்ட்டே வந்து நீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து நான் பஃப்புக்கு தேவையான டோ வந்து நான் வந்து என்னோடய ஒர்க் டேபிளில் தான் நீட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மைதாவை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சென்டரில் வெல் மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்ணுறேன்ல அந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் தேவையான அளவு சால்ட், அப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். ஸோ ஒன்ஸ் வந்து மைதா அண்ட் சால்ட் வந்து நல்லா மிக்ஸ் ஆனதும் இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 20 to 25 கிராம்ஸ் வந்து பட்டர் ஆட் பண்ணி ஒரு 8 to 10 மினிட்ஸ் வரைக்கும் டோவை வந்து நல்லா நீட் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். ஸோ அது வந்து ஷைனிங்காக மாறுற வரைக்கும் நம்ம வந்து நீட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு டோவை வந்து நல்லா நீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு பஃப் நல்லா வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஒர்க் டேபிளில் இல்லை வந்துட்டு இந்த கிச்சன் ஸ்லாப்பில் வந்து மைதா ஆட் பண்ணி நல்லா வந்து நீட் பண்ணுங்கள். ஸோ அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டேபிளில் வந்து நீங்கள் டோ பண்ணும்போது அது வந்து கீழே ஸ்டிக் ஆச்சுன்னா இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்க்ரேப்பர் யூஸ் பண்ணி ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துக்கோங்க. உண்மையாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைவோம்ல அந்த மாதிரி பிசைஞ்சு நம்ம இந்த டோவை வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து ரெஸ்ட்டில் விட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த டோவை வந்து 2 ஈக்குவல் பார்ட்ஸாக வந்து நான் டிவைட் பண்ண போகிறேன். ஸோ டிவைட் பண்ணிவிட்டு நம்ம ரோலிங் பின் யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு திரட்டி எடுத்துக்கலாம். ஸோ லிட்ரலி பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்திக்கு வந்து திரட்டுவோம்ல அந்த மாதிரி தான் நம்ம திரட்ட போகிறோம். ஸோ கீழே வந்து கொஞ்சமாக வந்து மைதாவை டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரோலிங் பின் யூஸ் பண்ணி திரட்டிக்கலாம். இல்லைனா வந்து அது அப்படியே வந்து ஸ்டிக் ஆகிடும். ஸோ கொஞ்சமாக மைதா ஆட் பண்ணுங்கள். ரொம்ப ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து அப்படியே வந்து அந்த டோவில் ஸ்டிக் ஆகிடும். ஸோ நமக்கு பஃப் வந்து அந்த அளவுக்கு சாஃப்டாக கிடைக்காது. சும்மா லைட்டாக டஸ்டிங் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு இதை வந்து நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். ஸோ பேக்கரியிலலாம் வந்து பஃப் ரெடி பண்ணும்போது அவங்க வந்து பட்டர் யூஸ் பண்ணி பண்ண மாட்டாங்க. பஃப் மார்கரைன் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. மார்கரைன்ன்றது பட்டருக்கு ஆல்டர்னேட்டிவ். ஏன்னா வந்து பட்டர் வந்து ஆட் பண்ணால் அவங்களுக்கு வந்து காஸ்ட் அதிகமாகும்னு சொல்லிட்டு இந்த மார்கரைன் தான் அவங்க மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மார்கரைன் வந்து ஹெல்த்தியான்னு தெரியல. ஆக்சுவலி பஃப்பே வந்து ஒரு ஹெல்த்தி ஃபுட்டில் வராது. பட் ஒன்ஸ் இன் அ வைல் நம்மளுக்கு கிரேவிங்ஸ் இருக்கும்போது நம்ம வந்து கடையில் வாங்காமல் இந்த மாதிரி வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டோன்னா இன்னுமே கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ பட்டர் யூஸ் பண்ணோன்னா நமக்கு பஃப் வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக டேஸ்டியராக கிடைக்கும். ஸோ அதுவுமே ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஷீட்டில் வந்து நம்ம ஃபுல்லாகவே பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு மேலே வந்து இன்னொரு ஷீட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷீட் ஆட் பண்ணதும் நல்லா வந்து நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அகெயின் வந்து நம்ம பட்டர் வந்து அப்ளை பண்ணணும். பட்டர் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணுற மாதிரி பாருங்கள். ஈவன் கார்னர்ஸ்லேயுமே அப்ளை பண்ணணும். ஸோ பட்டர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக மைதா வந்து ட்ரிசில் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் வந்து இந்த லேயர் ஃபுல்லாக நம்ம பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக மைதா தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷன்லேருந்து ஃபோல்ட் பண்ணலாம். ஸோ பஃப் ஷீட் வந்து ஃபோல்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து நமக்கு லேயர்ஸ் கிடைக்கும். பஃப்பில் வந்து லேயர்ஸ் இருக்கும்ல அந்த லேயர்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷன்லேருந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதே ப்ராசஸ் தான். அகெயின் வந்து நம்ம பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு மேலே வந்து மைதா கொஞ்சமாக ட்ரிசில் பண்ணிவிட்டு இந்த ஆப்போசிட் டைரெக்ஷன்லேருந்து நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணணும். ஸோ இந்த பஃப் ஷீட்டை பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 1 hour வந்து ரெஃப்ரிஜிரேட்டரில் வைக்க போகிறேன். ஸோ ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுட்டு அகெயின் வந்து இந்த ப்ராசஸை வந்து நம்ம ரிப்பீட் பண்ணணும். ஸோ மொத்தமாக 3 times வந்து இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணால் தான் நமக்கு வந்து பஃப் ஷீட்டில் வந்து லேயர்ஸ் கிடைக்கும்ல அது வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ பஃப் ஷீட் வந்து ரெடி பண்ணி ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சாச்சு. கிச்சன் சைடு வந்தால் நல்லா கமன்னு வாசனையாக இருந்தது. அம்மா பார்த்தீங்கன்னா தக்காளி ரசம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் வந்து மட்டன் குழம்பு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. மட்டன் குழம்பு வந்து நல்லா கொதிச்சுட்டு நல்லா வாசனையாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் பசியை வந்து அதிகம் பண்ணிடுச்சு. ஸோ பஃப் ஷீட் பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 timesமே வந்து அந்த ப்ராசஸர் ரிப்பீட் பண்ணிவிட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். ஸோ வந்து லன்ச் முடிச்சுட்டு நான் போய் வந்து பஃப் ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி எல்லாருக்குமே கொடுக்கலாம். ஸோ இன்றைக்கி சண்டே சமையல் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா மட்டன் கிரேவி ரைஸ் தான். மட்டன் வந்து சூப்பர் சாஃப்டாக குக் ஆகிருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ லன்ச் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் எனக்கான மீ டைம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பஃப் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ பஃப் ஷீட் பார்த்தீங்கன்னா சூப்பராக செட் ஆகிருந்தது. ரெஃப்ரிஜிரேட்டர்லேருந்து எடுத்துகிட்டு இதை வந்து ரோலிங் பின் யூஸ் பண்ணி நல்லா திரட்டிட்டு இப்போ வந்து சைட்ஸ் எல்லாமே வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அப்போ தான் வந்து ஈவனான பஃப் ஷீட் வந்து நமக்கு கிடைக்கும்.
ஸோ இந்த பஃப் ஷீட் வந்து பர்ஃபெக்டாக வரணும்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸஸ் கட் பண்ணுறோம்ல, அந்த எக்ஸஸ் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு கிளாஸில் வந்து சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவுமே வந்து நான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்ஸஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இந்த ஷீட்டை வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நான் வந்து ஈச் வந்து 3 பீஸாக வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து எனக்கு 6 பஃப் வந்து கிடச்சிருந்தது. ஆக்சுவலி பஃப் ஷீட் ரெடி பண்ணுறதோ பஃப் ரெடி பண்ணுறதோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒர்க் தான். பட் என்னென்னா நமக்கு வந்து ரெஸ்டிங் டைம் தான் அதிகமாகுது. இப்போ ஒன்ஸ் வந்து பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம உடனே பண்ணுற மாதிரி இல்லை. 1 hour ரெஃப்ரிஜரேட் வைக்கணும். அகெயின் நம்ம அதை எடுத்து பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு திரும்பி 1 hour ரெஃப்ரிஜரேட் வைக்கணும். அதுதான் கொஞ்சம் ரெஸ்டிங் டைம் அதிகமாகுதே தவிர மற்றபடி பஃப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ பஃப் ஷீட் வந்து நீட்டாக ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து நான் மசாலாவும் ரெடி பண்ணிட்டேன். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு நான் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருந்தேன்னா ஆனியன், கறி லீஃப், அப்புறம் வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், டொமேட்டோஸ் அண்ட் க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணியிருந்தேன். மசாலா பார்த்திங்கன்னா டர்மரிக் பவுடர், சால்ட், ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, பெப்பர் மசாலா, ஜீரா பவுடர், இது எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் மசாலா ரெடி பண்ணும்போது அதில் கொஞ்சமாக எக் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்க்ராம்பிள் ஆகிருக்கும். ஸோ அந்த மசாலாலேயுமே வந்து எக் இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா அதில் எக்கு சேர்க்கலை, வெறுமே மசாலா தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ ஒன்ஸ் வந்து மசாலா ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பாயில் பண்ண எக்கை வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு ஆஃப் பாயில்டு எக் வந்து நம்ம சென்டராக வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பஃப் ஷீட் வந்து எப்படி ஃபோல்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கிளாஸில் சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு பஃப்புக்கும் ஒவ்வொரு ஃபோல்டிங் மெத்தட் இருக்குது. ஸோ எக் பஃப்புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணும்போது லைட்டாக வந்து வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு அது வந்து ப்ராப்பராக ஸ்டிக் ஆகும். இல்லைனா பேக் பண்ணும்போது அது வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ எக் பஃப்புக்கு இந்த மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷன்லேருந்து தான் ஃபோல்ட் பண்ணணும். ஒன்ஸ் ஃபோல்ட் பண்ண பிறகு நம்ம வந்து எக் வாஷ் பண்ணணும். ஸோ ஒரு எக்கு வந்து நல்லா பீட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணி நம்ம பஃப் மேலே வந்து ஒரு எக் வாஷ் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம எக் வாஷ் பண்ணும்போது நமக்கு பஃப் பார்த்திங்கன்னா நல்லா மேலே வந்து கிறிஸ்பியாக அண்ட் கோல்டன் ப்ரௌனாக கிடைக்கும். ஸோ இந்த பார்ட்டை வந்து மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு பஃப் வந்து இன்னுமே டேஸ்டியாக டெலிஷியஸாக இருக்கும். ஸோ வந்து நமக்கு பேக்கிங் டைம் பார்த்திங்கன்னா 200 டிகிரியில் 25 to 30 minutes வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்தோம்னா நல்லா கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான எக் பஃப் ரெடி. இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்லைன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருந்தது. அண்ட் பேக் பண்ணி ஒரு 15 minutesலேயே வந்து பஃப் வந்து காலி ஆகிடுச்சு. ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன்னு சொல்லி கெஞ்சி தான் நான் இந்த வீடியோவே எடுத்திருந்தேன். ஸோ பர்ஃபெக்டாக வந்து குக்காக இருந்தது. ரொம்ப ஓவர் குக்கும் ஆகலை, அதே சமயம் வந்து கிறிஸ்பியாகவும் இருந்தது. எனக்கு லிட்ரலி இந்த பஃப் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து பஃப்பே வந்து பிடிக்காது. அவங்களுக்கு அது சாப்பிட்டா செட் ஆகாது. அம்மாவே வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்ருந்தாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாக இருந்தது. ஸோ இந்த பஃப் ஷீட் வந்து நம்ம கட் பண்ணும்போது சைட்ஸ்லாம் கொஞ்சம் வேஸ்ட் ஆச்சுல, அது வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி வந்து நம்ம ட்விஸ்ட் பண்ணி வச்சோன்னா இந்த பேக்கரியிலலாம் வந்து பிளெயின் பஃப் கிடைக்கும்ல, ஸோ அது வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிளாஸில் தான் சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ எந்த ஒரு வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம வந்து பஃப் ஷீட் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளெயின் பஃபோட பேக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா 20 minutes தான். ஏன்னா வந்து இது சின்ன சின்னதாக இருக்கனால சீக்கிரமாக பேக் ஆகிடும். அதுக்கு மேலே வச்சிங்கன்னா ஓவர் பேக் ஆகிடும். ஸோ ஒரு 15 to 20 minutesக்குள்ளேயே இது வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். ஸோ பஃப் ரெடி பண்ணிவிட்டு நான் 1 hour வந்து ரெஸ்ட் எடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய பேக்கிங் திங்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப மெஸ்ஸியாக இருந்தது. ஸோ அது எல்லாமே வந்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஒர்க் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். எந்தெந்த திங்ஸ் வந்து எந்தெந்த பாக்ஸில் எடுத்து வைக்கிறது, எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக ஐடியா இல்லை. இதுக்குன்னு ஏதாவது ஆர்கனைசிங் பாக்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு நான் ஆன்லைனில் பார்த்துட்டு இருந்தேன். அம்மா பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர் எல்லாமே வந்து ஃப்ரிட்ஜில் ரொம்ப ஸ்பேஸ் எடுக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ அது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதை தான் நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ அந்த பாக்ஸஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தது. உண்மையாகவே நான் இதுக்குன்னே ஆர்டர் பண்ணி வாங்கின மாதிரி இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பாக்ஸில் வந்து இந்த தேவையான ஃபுட் கலர்ஸ் எல்லாமே வந்து நான் அதில் போட்டு வச்சுட்டேன். ஏன்னா இது சின்ன சின்னதாக இருக்கனால எங்கேயாவது ஒரு பாக்ஸில் போய் மாட்டிக்குது, அது எனக்கு வந்து எடுக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன்னா எனக்கு ஐடென்டிஃபை பண்ண ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸில் வந்து ஃபுட் கலர், பேக்கிங் பவுடர், அப்புறம் கேக் டெக்கரேஷன் பண்ணுற கொஞ்சம் திங்ஸு, அப்புறம் வந்து டூத் பிக், இது எல்லாமே வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன்.
ஸோ இந்த பாக்ஸில் நான் போட்டிருந்த திங்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போ நான் தேடினாலுமே அது வந்து எனக்கு கையில் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து ஒரே பாக்ஸில் போட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ வேணும்னா டக்குன்னு இந்த ஒரு பாக்ஸ் எடுத்தால் எனக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த க்ளவுஸ் அப்புறம் வந்து இந்த பைப்பிங் பேக் இது எல்லாமே வந்து ஒரு ட்ரேயில் போட்டு வச்சுருந்தேன். ஸோ இந்த பாக்ஸில் வந்து நான் கூடவே வந்து குக்கி கட்டர் அப்புறம் வந்து சாக்லேட் மோல்டு அது எல்லாமே போட்டு வச்சிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அந்த பாக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா எக் ஆர்கனைசர் பாக்ஸ், அந்த பாக்ஸும் அம்மா வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுவுமே எடுத்துகிட்டு வந்து நான் பேக்கிங் திங்ஸ் போட வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நிறைய சாக்லேட் மோல்டு இருக்குது, அது எல்லாமே வந்து ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணாமல் ஒன்று ஒரு இடத்துல இருந்தது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரே பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு இந்த எக் பாக்ஸில் போட்டு நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப முக்கியமான திங்ஸ் எல்லாமே வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். இந்த வெண்ணிலா எசன்ஸ், பைனாப்பிள் எசன்ஸ் அப்புறம் வந்து க்ரஷஸ் அது எல்லாமே ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிடலான்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பாக்ஸ் தான் எடுத்திருந்தேன். ஸோ இதில் வந்து நான் க்ரஷஸ் அப்புறம் வந்து பைனாப்பிள் எசன்ஸ் அதெல்லாம் போட்டு வச்சுட்டா எனக்கு வேணும்னா டக்குன்னு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸில் வந்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி ஒவ்வொரு வாட்டியுமே வந்து நான் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி தான் எடுத்து வச்சிட்ருக்கேன். ரெகுலர் கேக் ஆர்டர்ஸ், இந்த ஷாப்புக்கு பண்ணித்தர ஆர்டர்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா எந்தெந்த பொருள் எந்தெந்த பாக்ஸில் போடுறேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. அது அவ்வளோ மெஸ்ஸி ஆகிடுது. முடிஞ்ச அளவுக்கு நான் நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாசல் செட் பார்த்தீங்கன்னா அது வந்து எனக்கு ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா வந்து அது ஆல்ரெடி ஆர்கனைசிங் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த பாக்ஸை வந்து நான் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இதுலேருந்து எடுக்கிற நாசல் மட்டும் நான் திருப்பி நீட்டாக க்ளீன் பண்ணி உள்ளே வச்சுட்டேன்னா அது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும், தொலையாமல் இருக்கும். ஸோ இந்த பாக்ஸஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு பார்த்தா இன்னும் கொஞ்சம் திங்ஸ் இருந்தது. அது எதில் ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்துட்டு ஃபைனலாக வந்து இந்த ஹேண்ட் பிளெண்டர் பாக்ஸ் வந்து நான் அப்படியே தான் வச்சுருந்தேன். எப்போவுமே தூக்கி போட்டுருவேன், என்னன்னு தெரியல, இது காட் கிரேஸ் இருந்தது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கேக் டின் எல்லாமே வந்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இதில் வந்து நான் கேக் டின் அப்புறம் வந்துட்டு இந்த பென்டோ கேக் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணுவோம்ல, ஸோ அது அப்புறம் இன்னும் கொஞ்சம் எசென்ஷியல்ஸ் எல்லாமே வந்து நான் இதில் பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நான் பேக்கிங் ஆர்டர்ஸ் எடுத்த புதுசில் நான் இந்த நைஃப் வாங்கணும், கேண்டில் வாங்கணுன்ற கான்செப்டே மறந்துட்டு நான் ஒரு 2-3 கேக் ஆர்டர்ஸ் வந்து நான் அப்படியே பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் அம்மா கேட்டாங்க, எங்கே கேண்டில் நைஃப் எல்லாம் நீ கொடுக்க மாட்டியான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நான் போய் கேண்டில் நைஃப் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்த ஆர்டர்ஸில் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக ஒரு கேக் வந்து நம்ம பேக் பண்ணி கொடுக்கணுன்னா என்னெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நோட் பண்ணி இது கேக்கு, நைஃபு அப்புறம் வந்து ஒரு கவரில் போட்டு நீட்டாக கொடுக்கறது அது எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பலூன் டாப்பர் அப்புறம் வந்து கேக் டெக்கரேஷனுக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் இருக்குது. ஸோ இனிமேல் ஏதாச்சும் ஆர்டர் வந்ததுன்னா நமக்கு கண்டிப்பாக இது யூஸ் ஆகும். ஸோ அது வரைக்கும் நம்ம இதில் போட்டு வச்சிடலான்னு சொல்லிட்டு இதில் வந்து எல்லாமே வந்து இன்சர்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சாச்சு. ஆக்சுவலி நம்ம பேக்கிங் திங்ஸ் வாங்குறதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதுக்கு ஈக்குவலாக வந்து கண்டெய்னர்ஸ் வாங்குறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம வீட்டில் கிச்சனில் யூஸ் பண்ணுற கண்டெய்னர்ஸ் எடுத்துகிட்டால் நமக்கு வந்து அங்கே வந்து ஷார்ட்டேஜ் ஆகிடும். ஸோ இதுக்குன்னு தனியாக கண்டெய்னர்ஸ், தனியாக இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணால் தான் நம்மளால் வந்து காஸ்ட் வந்து கால்குலேட் பண்ண முடியுது. ஸோ அதுலேயுமே இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் ஒர்க் முடிஞ்சிருச்சு. மைதா பார்த்தீங்கன்னா நான் வந்து லம்பாக வாங்கி ஸ்டோர் பண்ணுறதில்ல, 1 kg தான் வாங்கி ஸ்டோர் பண்ணுறேன். ஏன்னா வந்து ரெகுலர் ஷாப் ஆர்டர்ஸ் போகிறனால எனக்கு ஒரு 2 daysல வந்து இந்த 1 kg வந்து காலி ஆகிடுது. அதுக்கப்புறம் வந்து நான் வாங்கிக்கிறது, ஏன்னா அப்போ தான் வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த ஏர் கேப் அப்புறம் வந்து இந்த ஷாப்ஸுக்கெல்லாம் வந்து நம்ம கேக் டெலிவரி பண்ணுறோம்ல அந்த பேக்கிங் கவர்லாம் இருக்குது. இதெல்லாமே வந்து நான் மேலே வச்சிடுறேன். ஸோ வந்து எனக்கு அடிக்கடிக்கு தேவைப்படும்ன்றனால. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பட்டர் பேப்பர் தான். இந்த பட்டர் பேப்பர் மட்டும் நான் ஏதோ வேஸ்ட் பண்ணுற மாதிரியே எனக்கு தோணுது. ஸோ ப்ராப்பராக வந்து கட் பண்ணி வச்சுக்கணும், அந்தந்த டின் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நான் அது பண்ணுறதா இருந்தால் நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து ஒரு 45 minutes தான் ஆச்சு. நான் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். ஸோ எல்லாமே வந்து நான் ஓடிஜி பாக்ஸில் தான் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை தவிர்த்து எனக்கு பார்த்தீங்கன்னா கேக் பேக்கிங் பாக்ஸஸ் அப்புறம் வந்து அந்த கேக்கோட பேஸ் எல்லாம் இருக்குது. அது வந்து தனியாக ஒரு பேக்கில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணது. ஐ திங்க் இந்த வீடியோ உங்களில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மாம் டாட்டர் vlog சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும்.
அண்ட் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அக்கௌண்ட் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் சப்போர்ட்டிங் அஸ். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then bye from ஹேமா கேசவ்.